ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்தீங்க, எனக்கு பலனை கொடுத்தீங்க, நான் உண்மை இன்னும் எங்கே பார்க்கணும், இன்னும் நான் ஆவிக்குரிய ரீதியில் எங்கே வளரணும், என் மாமிசத்தை இந்த உலகத்தில் நல்லா வச்சுருக்கீங்க, அதனால அது என் ஆவிக்குரிய ரீதிக்கு எப்படி உதவி செய்யும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஸோ அப்படி ஜெபம் பண்ணும்போது நிறைய விஷயங்களில் நம்ம வந்து இன்னும் முதிர்ச்சி ஆகும். ஓகேங்களா? ஏன்னா தேவன் வந்து நம்மளை குஷியாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட நோக்கம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஜாலியாக இருந்துட்டு நீங்கள் உலகத்தில் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தேவனுடைய நோக்கம் கிடையாது. தேவனுடைய நோக்கம் என்னன்னா, அவர் கொடுத்த சித்தத்தை நீ முடிக்கணும், அதுதான் அவருடைய நோக்கம். அதனால தான் கிறிஸ்துவை அப்படி ஒரு பாடுக்குள்ளாக எடுத்துன்னு போனார். க்ரூசிஃபிகேஷன் அந்த கிராஸ்ன்றதை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கொடூரமான ஒரு கொலை முறை. ஸோ அந்த மாதிரி தேவன் நம்மளை நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லா வச்சுருக்கணும்னு வச்சுருந்தாருன்னா, நமக்கு மாதிரியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே பாடுகள் ஊடாக தான் அண்டகோ பண்ணி போனார். ஆனால் அந்த பாடுகள் மூலமாக போகும்போது அவருடைய ஆவிக்குரிய ரீதி வெளிப்பட்டதுனால அங்கே தான் தேவன் வெளிப்பட்டார். ஓகேங்களா? ஸோ நம்ம முக்கியமான விஷயம் இது, நம்ம ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம வாழ்க்கையில் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ இதன் மூலமாக தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு. ஸோ கிறிஸ்துவன் ரீதியில் பார்த்தீங்கன்னா கூட இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் வந்து நல்ல என்ன செஞ்சார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் சுகத்தை எடுத்துன்னு வந்தார் ஆளுங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த உலக பார்வைக்கு அது இடமில்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயத்தை செஞ்ச உடனே எல்லாரும் அவரை என்ன ஆராதிச்சிருப்பாங்க. இவர் தான் வந்து தேவகுமாரன் சொல்லிட்டு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டில் இயேசு கிறிஸ்துவும் கூஸ் பம்ப் ஆகிட்டுக்கலாம்ல. இயேசு கிறிஸ்துவும் என்ன, நான் தான் பெரிய ஆள் எல்லாம் சொல்கிறாங்க, ஏன்னா அவரும் மாமிசமாக தானேங்க வந்தார். இப்போ என்னையே வந்து ஒருத்தர் சூப்பராகப்பா சட்டை அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், குழுன்னு இருக்கும். நல்லா இல்லைப்பா அப்படின்ட்டாருன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா இவர் நல்லா இல்லைன்ட்டாரு. அந்த மாதிரி நேரத்தில் இயேசு கிறிஸ்து எதை சார்ந்து இருந்தார்னா, அவர் பார்க்குற மக்கள், அதாவது அந்த ஜனங்கள் வாயிலேருந்து வர மாமிச ரீதியிலேருந்து வாயிலேருந்து வர வார்த்தையை பார்க்குறத விட தேவன் எனக்கு சொன்னார் நான் முடித்தேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருந்தார். அதனால தான் நான் போன வாரத்தில் சொல்லியிருந்தேன், இயேசு கிறிஸ்து நம்மளை நேசித்தார். ஏன் நேசித்தார்னா, பிதாவானவர் நம்மளை நேசிக்க சொன்னதுனால நேசித்தார். அதுக்குன்னு இயேசு கிறிஸ்து நேசிக்கலன்னு சொல்ல முடியாது. அவர் நேசம் உண்மையில என்றைக்கும் இருந்துச்சு. ஆனால் எதனால அவர் நேசம் இருந்துச்சுன்னா, அவர் நம்மளை விட எதை மேன்மையாக பார்த்தாருன்னா, தேவன் சொன்ன வேலையை பண்ணணும்னு மேன்மையாக பார்த்தார். ஏன்னா அவர் மாமிச ரீதியின் வேலை மேன்மையாக பார்த்துருந்தாருன்னா நம்ம இன்றைக்கி மீட்கப்பட்டிருக்க மாட்டோம். அப்படி தான் அந்த நைட் பிட்ரேல் ஆன அந்த இரவு வந்து அவர் போய் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கட்டும் அப்படின்றாரு. ஸோ அப்போ அந்த ரீதியில் அவர் மாமிசம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. அந்த ரீதியில் அவர் மாமிசம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது உடனே அவர் ஆவியில் எழும்பி என்ன சொல்கிறாரு, ஓகே பரவாயில்ல, இது உம்முடைய வேலையாக இருந்தால் உம்முடைய சித்தம் நடக்கட்டும் அப்படின்றாரு. அந்த ரீதியில் எந்த விஷயத்தை மேன்மையாக வைக்கிறார்னா, அவருடைய ஆவிக்குரிய ரீதியின் விஷயத்தை தான் ஆளுமையாக கொண்டு வைக்கிறார். நல்லதோ கஷ்டமோ, அவர் நல்ல விஷயம்னா என்ன சொல்லுவார்னா, எல்லாருக்கும் ஒரு ஹீலிங் பண்ணும்போது, மற்றவங்களை சுகப்படுத்தும் போது அது ஒரு மாமிச ரீதிக்கு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக இருக்குன்னு சொன்னல. ஸோ அப்போ அந்த மாதிரி மாமிச ரீதிக்கு நல்லா இருக்கும்போது கூட அவர் தேவனே சார்ந்திருந்தாது. மாமிச ரீதிக்கு கெட்டதாக இருக்கும்போது கூட எப்போது அவரை சாட்டையில் அடித்து கூட்டின்னு போனாங்களே, அப்போ மாமிச ரீதிக்கு ரொம்ப தாழ்த்தப்பட்ட ரீதியில் கூட அவர் தேவனை சார்ந்து தான் இருந்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன கவனிக்கணும்னா, கஷ்டமான சூழ்நிலையும் ஹாப்பியான சூழ்நிலையும், ஓகேங்களா, ஹாப்பியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் இதன் மூலமாக எனக்கு என்ன வச்சுருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு 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 கஷ்டம் வருதுன்னா நம்ம என்ன பார்க்கணுன்னா, தேவனே டக்குன்னு இந்த கஷ்டத்தை எடுத்துருங்க, தேவனே இந்த கஷ்டத்தை எடுத்துருங்க அப்படின்னு டக்குன்னு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு போயிடும், டக்குன்னு. ஏன்னா நம்மளுக்கு அதான் வேணும், நம்ம மாமிசம் எப்போதுமே சுகமாக இருக்கணும்னு
யோசிக்குது. ஸோ அந்த சுகத்தை விட்டு வெளியே வரும்போது தான், மாமிசத்தை விட்டு வெளியே வரும்போது தான் இந்த ஆவிக்குரிய ரீதியை நம்ம பிடிக்க முடியும். இதுக்கு ஒரு வசனம் ஒன்று சொல்கிறேன். மேத்யூ 10:38. மத்தேயு 10:38. And he who does not take his cross and follow after me is not worthy of me. நிறைய சர்ச்சில் போனீங்கன்னா சிலுவை இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே சிலுவை இருந்தால் பார்த்தீங்களா? சிலுவை இருக்காது. ஏன்னா அந்த க்ரூசிஃபிகேஷன் என்ற ப்ராசஸ் வந்து ரோம முறையிலேருந்து வந்த ஒரு ப்ராசஸ். ரோம முறை அதுக்கு முன்னாடி இட் வாஸ் அ ஏன்ஷியன்ட் ப்ராசஸ். அது ஆக்சுவலாக அது ரோமர்கள் பின்பற்றுறது முன்னாடி நிறைய ஜனங்கள் பின்பற்றி கொண்டு இருந்தாங்க. அப்படியே வர 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 ரோம ஜனங்கள் கூட அந்த ஒரு கில்லிங் ப்ராசஸை பின்பற்ற தொடங்கினாங்க. அப்போ அந்த சிலுவை எதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குன்னா, உங்கள் மாமிசம் சாவணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து அந்த 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 சிலுவையை மாட்டி அவர் அடிச்சுட்டு கூட்டின்னு போகும்போது கூட அவர் எந்த ரீதியிலையும் சொல்லிட்டு நான் வரலப்பா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லல. அவர் வந்து ஒப்பு கொடுத்தார். புரியுதுங்களா? அவர் வந்து ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும்போது மாமிசத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது மாமிசம் சாகப்படுது. மாமிசம் சாகப்படும் போது ஆவிக்குரிய ரீதி தேவனால் மகிமைப்படுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரீதியில் என்ன சொல்லுது? அப்போ சிலுவை என்றால் என்ன அப்படின்னா, சிலுவை ஒன்றுமே கிடையாது. சிலுவை வந்து ரோம அமைப்பால் ஏற்படப்பட்ட ஒரு கில்லிங் மெத்தட். ஓகேங்களா? நம்ம இயேசு கிறிஸ்து அந்த கில்லிங் மெத்தட் ப்ராசஸாக போனதுனால சிலுவை பெரிய விஷயமாயிடுச்சு. இப்போ கிறிஸ்தவனால என்ன சொல்லுவாங்க? சிலுவைன்னு. சிலுவை ஏன் வந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் கையை இப்படி கட்டணும்னா அந்த இடத்துல ஒரு கட்டை இருந்தால் தான் கையை பிடிக்க முடியும். அதுக்கு தான் ஒரு கட்டை நடுவில் விட்டான். வேறு எந்த விஷயமும் எந்த ஒரு மாயாஜால் வித்தியம் கிடையாது. அங்கே சிலுவையை காட்டுறதும் ஒன்று, கத்தியை காட்டுறதும் ஒன்று. ஏன்னா கத்தி எடுத்தால் வெட்டுவாங்க, சிலுவையில் என்ன காட்டினா என்ன பண்ணுவாங்க? மாட்டுருவாங்க ஒன்று. அப்போ சிலுவையை காட்டிங்கன்னா உன்னை சாவ வச்சிருவேன்றாங்க. ஆனால் நம்ம எந்த ரீதியில் நம்ம சாவுறோன்னா, மாமிச ரீதி கூட போகும்போது அந்த சிலுவை நம்மளுக்கு மாமிசத்தை சாவுதுன்னு சொல்லுது. புரியுதுங்களா? ஸோ சிலுவைன்ற கான்செப்டை நம்மக்கிட்ட வந்து ஐயோ ஹோலி கிராஸ் அப்படின்னு எடுக்கக்கூடாது. கிராஸ் இஸ் நாட் ஹோலி. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து அதில் அடிக்க தான் பட்டார். அதில் அடிக்கப்பட்டதுனால நம்மளுக்கு என்ன சொல்ல வரான்றதை பார்க்கணும். சிலுவை அண்டைகள் ரொம்ப சோகமாயிடுவாங்க. குட் ஃப்ரைடே தானே, குட் ஃப்ரைடே அப்போ ரொம்ப சோகமாயிடுவாங்க. ரோட்டில் பார்த்தீங்கன்னா அடிச்சுலாம் மேக்கப்லாம் போட்டு கூட்டிட்டு போவாங்க. என்னன்னா இயேசுநாதர் செத்துட்டாருப்பா. அதில் நீ எங்கே பாருக்கிற? இயேசுநாதர் செத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டாரு. அந்த விஷயத்தை நீ மண்டையில் போட்டு பார்த்தா தான் உனக்கு என்ன சாராம்சம்னு புரியும். போன வாரத்தில் டேடி சொல்லியிருந்தாரு, அந்த 3 நாள் உள்ளே வச்சாங்கள்ல, 3 நாள் உள்ளே வச்சாங்க. ஆண்டவர் ஏன் சாவும் போதே உயிர் குத்து தூக்கிட்டுக்கலாமே? அவர் தான் தேவனாச்சே. ஏன் அப்படி பண்ணல? நம்ம மனுஷனுக்கு அப்படி பண்ணால் வேறு மாதிரி புரிஞ்சுப்பான். புரியுதுங்களா? மேபி ஒரே நாளில் இயேசு கிறிஸ்து செத்துட்டு ஒரே நாள் சாயங்காலத்திலே அவர் தூக்கி வெளியே எடுத்துன்னு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. மனுஷன் சொல்லியிருப்பான், அது ஏதோ ஒரு ப்ராசஸ்ப்பா, தான் காலை தானே சாவ வச்சான், அப்படியே ஏதோ ஹார்ட் பீட் அடிச்சுன்னு வெளியே வந்துட்டார் போலகுதுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? 3 நாள் உள்ளே வைக்கிறாரு. ஒரு வேளை யோசித்திருப்பான், ஒரு 2 நாளில் வெளியே வந்துடுவாரோ. ஏன்னா தேவன் முன்னாடி சொன்னார்ல, இயேசு கிறிஸ்து முன்னாடி சொன்னார்ல, 3 நாளில் நான் ஏஞ்சி வருவேன்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கள் சீஷர்கள் யோசிச்சிருப்பாங்க, ஒரு 2 நாளில் வந்திருப்பாங்களோ, 2 நாள் ஆகுது, இதுக்கு மேலே சான்ஸே இல்லையே, எப்படி வெளியே வருவாருன்ற போது. ஸோ மனுஷன் எப்போ சான்ஸ் இல்லை அப்படின்னு யோசிக்கிறானோ அப்போ தான் தேவன் வெளிப்படுறார். புரியுதுங்களா? மனுஷனுக்கு சான்ஸே இல்லைப்பா, இங்கே போக வழியே கிடையாது. ஒரு முட்டு சந்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? வழி தெரியுமா? வழியே தெரியாது, செவுறு தான் தெரியும். ஆனால் தேவன் காட்டுற பாதை உனக்கு அப்படி தான் இருக்கும். பார்த்தனா முட்டு சந்தை மாதிரி இருக்கும். ஏன் அப்படி காட்டுறாருன்னா, நீ போறியான்னு பார்க்கறது தான் காட்டுறாரு. ஆபிரகாம் ஐசேக்கை கொண்டு போய் பலியிடுன்னு சொன்னார்ல, அங்கே வழியே இல்லை.
ஆபிரகாம் என்ன நம்பிக்கையில் போனான், தேவன் காட்டுவார் வழின்னு சொல்லிட்டு அவன் போய் கத்தி தூக்கிட்டான் வெட்டத்துக்கு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு வழி. ஸோ முட்டு சந்து அங்கே இருக்குதுப்பா, அவர் சொல்கிற முட்டு சந்துன்னு சொல்லிட்டு நீ போகாமலே விட்டேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை வீணாயிடும். அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம், he who finds his life will lose it. அவர் காட்டுற சந்து முட்டு சந்தாலும் சரி, குறுகின சந்தாலும் சரி, விசாலமாக சந்தா இருந்தாலும் சரி, அந்த சந்தில் நீ போகலன்னா உன் வாழ்க்கையை நீ இழந்துடுவேன். நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏன்பா இந்த சந்து என்னப்பா குட்டியாகுது, நான் எவ்வளோ பெரிய கார் எடுத்துன்னு வந்துக்கிறேன், எப்படி அந்த சந்து உள்ளே போகிறது, அந்த சந்து உள்ளே எப்படி போகிறது, ஏன்னா வழி இல்லையே, நான் எவ்வளோ பெரிய கார் எடுத்துன்னு வந்துக்கிறேன், எப்படி அந்த சந்து உள்ளே போகிறது. தேவனை விசுவாரித்து போனேன்னா அந்த சந்து உள்ளே போயினே இருக்கும். இது ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள். ஏன்னா நிறைய கல்யாணத்துக்கு அந்த இடத்துல போகும்போதெல்லாம் சந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், கார் போகாது, சில நேரத்தில் பார்க்கிங் பண்ணிட்டு தான் போவோம். அந்த மாதிரி மனுஷ கண்களுக்கு சில இடங்கள் குறுகலாக, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக, இயேசு கிறிஸ்து 3 நாள் உள்ளே வந்துட்டு ஒன்றும் இல்லாத என்ன சொல்கிறது, நாட் பாசிபிள் என்ற சிச்சுவேஷனுக்கு வந்த உடனே தான் தேவன் வெளிப்படுறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எந்த சூழ்நிலை சாத்தியமே இல்லை அப்படின்னு வருதோ நம்ம மாமிசத்தை ஒப்பு கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கணும். நம்ம மாமிசத்தை ஒப்பு கொடுக்கறதுனால என்ன வரும்னா, நம்ம ஆவிக்குரிய ரீதி தேவனால் மேன்மை அடையப்படும். He who finds his life will lose it, and he who loses his life for my sake will find it. ஓகேங்களா, புரியுதா? தேவனால உன் வாழ்க்கை போச்சுன்னா கூட நீ சாக மாட்டேன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து அந்த க்ரூசிஃபிக்ஷனுக்கு ஒப்பு கொடுத்தார்ல, ஒப்பு கொடுத்து 3 நாள் செத்துட்டார். உள்ளே வச்சு சாத்திட்டாங்க. ஒன்றும் சத்தம் இல்லை, ஒன்றும் கிடையாது. வெளியே சோல்ஜர்லாம் போட்டு நிப்பாட்டாங்க. அவள் தான் அவர் பரீட் அப்படின்னும் போது அவர் வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததுனால, ஒபே பண்ணதுனால 3ஆவது நாள் அவர் உயிர்த்தெழுகிறார். அவ்வளோ பெரிய வேலையை பண்ணதுனால தாங்க நம்மளுக்கு அவர் மாடலாக இருக்கார். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம மாமிசத்தில் இப்போ ஒரு முள் குத்திக்கிச்சுனால என்ன பண்ணுறோம், அப்பான்னு கத்தின்னு ஓடுறோம், அத்தனை நாள் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துடுறோம். ஆனால் அந்த உணர்வுகள், அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏன் தெரியல அப்படின்னா, அவர் ஆவிக்குரிய ரீதியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆவிக்குரிய ரீதியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதனாக வாழ்றதுனால தான் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஏன் உயிர்த்தெழுந்தார்னா, தேவனுடைய பிளான் அதுவாக இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே நடக்கலை, ஆனால் எனக்கு பெரிய விஷயம் நடக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய காரியங்கள் செய்வார் தேவன் உங்கள் வாழ்க்கையில், பெரிய காரியங்கள் செய்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக செய்வார். எப்போ செய்வார்னா, அவங்க மாமிசம் சாகும் போது தான் செய்வார். ஏன்னா என்ன சொல்கிறது, இதுக்கு பின்னாடி ஒன்று வச்சிட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? இதுக்கு பின்னாடி எதாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா இது என் முன்னாடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் மாமிசம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆவிக்குரிய ரீதி தெரியாது. உங்கள் மாமிசம் ஆவிக்குரிய ரீதியால் ஆட்கொள்ளப்படப்பட்டால் தான் என்ன தெரியும், உங்கள் ஆவிக்குரிய ரீதி தெரியும். ஓகேங்களா? ஸோ கிரைஸ்ட் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு இந்த இடத்துல அறியலாம். இன்னொன்று, சிலுவை மாட்டிக்கலாம், ஆனால் மாட்டிக்கினீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வரணும். ஏன்னா உங்கள் மாமிசம் சாவ போகுதுன்ற ஒரு சிம்பிள் தான் சிலுவை. புரியுதுங்களா? சிலுவை மாட்டின்னு அழுவுறது கிடையாது, அழுவலாம். நான் தான் முன்னாடி சொன்னேன், worry not for the being on the world, but worry to make your spirit mature. ஸோ சிலுவை பார்க்கும்போது என்ன பண்ணணும், என்ன நினைவுக்கு வரணும்னா, என்னுடைய ஆவிக்குரிய ரீதி வளரணும், என்னுடைய மாமிச ரீதி இந்த சிலுவையின் மூலமாக சாகணும்.